ஒரு தும்முவாங்க, இருமுவாங்க, இல்லை நல்லா சத்தம் போட்டு வந்து சிரிப்பாங்க. உடனே யூரின் வந்து லீக் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய யூரின் போகக்கூடிய அந்த பகுதி, ஸோ ஆசனவாய் பகுதியை நல்லா சுருக்கி உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இந்த ஒரு பயிற்சியை வந்து ஒரு ஒரு நாளைக்கு 4-5 முறை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் குறையும், அந்த பிளாடர் கண்ட்ரோலும் வந்து அவங்களுக்கு வரும். நான் இதுலேருந்து இப்போ விடுபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நான் ஃபாலோ பண்ணணும்? இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த இன்கான்டினன்ஸ்லாம் வராது. எந்த டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ் நம்ம பார்க்கணும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய இன்கான்டினன்ஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கீகல் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்காக மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி? நலமா இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ 40 வயசு கடந்துட்டா அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் நிறையா இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தும்பும் போதும் இருமும் போதும் அவங்களுக்கு அந்த சிறுநீர் கசிவு வந்து ஏற்படுது. ஃப்ரீக்வெண்ட்டா சிறுநீர் போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சிறுநீரோட குவான்டிட்டியுமே கம்மியாக தான் அப்பப்போ வருது. ஸோ இது எதனால வருது மேம்? 40 வயசு கடந்துட்டாலே எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா மேம் இது? ஆமாம், இது யூஸ்வலாக மெனோபாஸ் காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒரு தும்முவாங்க, இருமுவாங்க, இல்லை நல்லா சத்தம் போட்டு வந்து சிரிப்பாங்க, உடனே யூரின் வந்து லீக் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் நம்ம சொல்லுவோம். டெலிவரி ஆகிடுச்சு, அதுவும் நார்மல் டெலிவரியாக இருக்குது அப்படின்னா அவங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். அந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகும்போது அந்த பிளாடரோட நெக்குன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து உங்களுக்கு யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ நீங்கள் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த நெக்கை வந்து ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்போ நீங்கள் சடனாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஸோ ஒரு இருமுறாங்க, தும்புறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க அப்படின்னா யூரின் வந்து லீக் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லீக் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்க, பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து வீக்காக இருக்கிறவங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்குன்னா, தரையில் உட்காந்து அவங்களால கை ஊனி தான் எந்திரிக்க முடியும். ஸோ கை ஊனாமல் வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். தும்மும்போது இருமும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சமாக வந்து யூரின் வந்து லீக் ஆகும். இன்னும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடித்த உடனே யூரின் போகணும் போல் இருக்குது, உடனடியாக யூரின் போகணும், டாய்லெட் போகிறதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து யூரின் லீக் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ஒரு பதட்டம் ஆகுது அப்படின்னா உடனடியாக யூரின் போகணும் போல் இருக்கும். இது வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குடித்தோடனே எனக்கு யூரின் போகணும் போல் இருக்குங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து பிளாடரில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமாக தூண்டப்படுது. இது மெயினாக நம்மளோட மைண்டுனால வரக்கூடிய ஒரு விஷயம், ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்லுது. சில பேருக்கு இது ரெண்டுமே இருக்கலாம். ஒரு மெனோபாஸ்க்கு மேலே போகும்பொழுது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக் ஆகிறதுனால தும்மும்போது இருமும்போதெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகும். அதே சமயத்தில் யூரின் வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உடனடியாக போகணும் போல் இருக்கும். இந்த ரெண்டுமே மிக்ஸ்டாகவே வந்து சில பேருக்கு இருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போவாங்க, போயிட்டு வந்தாலும் அது முழுமையாக போன ஒரு உணர்வே வந்து இருக்காது. ஸோ போன பிறகும் கொஞ்சமாக போகணும் போல் இருக்கும். அந்த யூரின் போகிறதே வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து போகாது. ஸோ எப்போவுமே வந்து யூரின் போகணும் போல் ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்போ போனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அடிவயிற்று தசைகள் எல்லாமே வந்து பலகீனமாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறதுனால அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மைல்டு இரிட்டேஷன் நரம்புகளில் வந்து இருக்கும். பேக் பெயினோ இல்லை வந்து லெக் பெயினோ இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். இது நரம்புகளால் வரக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு முழங்கால் வலி இருக்கும், குதிங்கால் வலி இருக்கும். இதனால் அந்த யூரின் போகணுங்கிற ஒரு அர்ஜு வந்துடும், ஆனால் அவங்களால உட்கார்ந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வலிகளாலேயே வந்து அடிக்கடி வந்து யூரின் போகக்கூடிய ஒரு நிலைகள் வந்து இருக்கலாம். ஸோ பட் ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறமா ஒரு பதட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது.
ஓகே மேம். இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல தொடர்ந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கா மேம்? ஏன்னா இதுக்கான காரணங்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னேன். நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்குது, நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகிறது, அதே மாதிரி மனதும் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அதனால தான் நிறைய டெலிவரி ஆன பிறகே வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம், நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யுங்க. அதில் வந்து கீகல் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த கீகல் அப்படிங்கிற எக்ஸசைஸ் என்னென்னா, யூரின் போயிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி கொஞ்சம் யூரினை வந்து வெளியேற்றுவீங்க. அந்த மாதிரி தான் அந்த யூரின் போகிற பகுதியை நல்லா சுருக்கி உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும், சுருக்கி உள்ளே இழுக்கணும், அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணணும். இதில் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. பட் நாம் வீட்டில் இருந்தபடியே பண்ணக்கூடியது இந்த ஒரு மெத்தட் தான். நம்மளுடைய யூரின் போகக்கூடிய அந்த பகுதியையும் ஸோ ஆசனவாய் பகுதியை நல்லா சுருக்கி உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இந்த ஒரு பயிற்சியை வந்து ஒரு ஒரு நாளைக்கு 4-5 முறை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். மெயினாக அந்த பிளாடரோட நெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சேது பந்தாசன பயிற்சி, பட்டர்ஃப்ளை ஆசனம், இன்னும் சில ஆசனங்கள்லாம் இருக்குது. இந்த ஆசன பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மனதுனாலேயும் உருவாகக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மனதுக்குமான சில பயிற்சியை வந்து கொடுக்கணும். இது ஏன் மெனோபாஸ் காலகட்டத்தில் அதிகமாக வருது அப்படின்னா, யூஸ்வலாக அந்த பிளாடரோட நெக்கில் வந்து ஒரு சில வகையான கொலாஜன் வந்து இருக்கும். இந்த கொலாஜன் நம்ம ஸ்கின்ல இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் கொலாஜன், அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிளாடர் நெக்கில் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் கொலாஜன். கொஞ்சம் ஏஜ் ஆக 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 இந்த கொலாஜனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்போது நல்ல பயறு வகைகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம், வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம இந்த பயறு வகைகள், கொலாஜன் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோட வைட்டமின் சி சேர்ந்த உணவுப் பொருட்களும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கெல்லாம் கொலாஜனுக்கு வந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆட்டு எலும்பு சூப், இந்த மாதிரியான சூப் வகைகள்லாம் எடுத்துகிட்டு வைட்டமின் சி சத்தும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து நமக்கு கிடைக்கும். அது கூட கீகல் எக்ஸசைஸும் வந்து நம்ம பண்ணணும், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஓகே மேம். இப்போ அடிக்கடி யூரின் போகிறதுனால இல்லைன்னா யூரின் அப்பப்போ லீக் ஆகிறதுனால என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க மேம்? இது ஒரு மெயினாக ஒரு எம்பாரசிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அங்கே பேசி சிரிக்க முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உள்ள உங்களுக்கு யூரின் ஃபுல்லாக எம்டி ஆகாமல் தேங்குது அப்படின்னா தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதனால் பிளாடர் வால் வந்து திக்காகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பட் நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கும் வந்து நம்ம ரீனோன் வகையான கேப்சூல்ஸ் கொடுக்கும்பொழுது நிறைய பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குறையும். பிளாடரோட திக்னஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. அது கூட கண்டிப்பாக பயிற்சிகளையும் வந்து சொல்லுவோம். இன்னொன்று அதிகமாக காரமாக உணவுப் பொருட்கள், புளிப்பான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்க சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மசாலா சம்மந்தமான உணவுப் பொருட்கள்லாம் தவிர்த்துட்டு சில வகையான உணவுப் பொருட்களை நிறைய எடுத்துக்க சொல்லுவோம். மெயினாக வந்து திராட்சை வந்து எடுத்துக்க சொல்லுவோம், பார்லி வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம், வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் குறையும், அந்த பிளாடர் கண்ட்ரோலும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ முக்கியமாக அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து கொடுக்கும். இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிறதுனால, தேங்கிறதுனால வந்து வரும். பட் அதையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். ஓகே மேம். நீங்கள் உணவு முறை மாற்றம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கே ஒரு டவுட் வருது. இப்போ எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீர் சார்ந்த ஃபுட்டுலாம் நம்ம நிறைய சாப்பிடும்போது அப்போ எனக்கு அது தொடர்ந்து வரும் இல்லையா? ஸோ அப்போ அதை நான் அவாய்ட் பண்ணலாமா இல்லை அது சாப்பிடலாமா? அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக நீர் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் என்னென்னா, நீர் காய்கறிகள் எப்போ எடுத்துக்க சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பிளாடரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஸோ அங்கே வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்குன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். பட் இன்கான்டினன்ஸ்க்கு வந்து நீர் காய்கறிகளை வந்து டைரெக்டாக எடுத்துக்க சொல்ல மாட்டோம். அதில் வந்து நல்ல கொலாஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் வந்து நம்ம அவங்கள எடுத்துக்க சொல்லுவோம். பட் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த இன்கான்டினன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து உள்ள யூரின் தேங்கி இரிட்டேஷன் வந்து வரலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இரிட்டேஷன் வரும்போது சடனாக நீங்கள் ஒரு இளநீரும் பனக்கருங்கன்னு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வந்து குறையும். அதே மாதிரி வந்து ஒரு திராட்சை எடுத்துக்கிறது, ஒரு நீர் காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குறையும். பட் நீர் காய்கறிகள் வந்து அடிக்கடிலாம் உங்களுக்கு வந்து யூரின் போக வைக்காது. ஏன்னா உங்களுக்கு வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த அடிக்கடி நீங்கள் யூரின் போகிறீங்க. ஸோ அந்த காய்கறிகளும் சாப்பிடலாம்.
தப்பு கிடையாது. பட் நம்ம பர்டிகுலராக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அதை எடுத்துக்க சொல்லுவோம். இப்போ வந்து 40+ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அதை வந்து முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா நம்ம 30 இல்லைன்னா 20 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஹீகல் பயிற்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. நான் இதுலேருந்து இப்போ விடுபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நான் ஃபாலோ பண்ணணும்? இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த இன்கான்டினன்ஸ் இருக்குன்னா முதல்ல அது என்ன டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய இன்கான்டினன்ஸ்னால் தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த கீகல் எக்ஸசைஸு, பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு நரம்புகளில் பாதிப்பு இருக்குன்னா அதற்கான எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி மைண்டுனால வருது அப்படின்னா அந்த மைண்டுக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். பட் எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு 40+ வந்து இருக்கேன், இப்போ தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலன்னா நீங்கள் இப்போவே வந்து அந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ நீங்கள் வந்து அர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கட்டுப்படும். ஈவன் 40+ நீங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து வந்து நீங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள், அதே மாதிரி அதற்கான நிறைய மருந்துகள்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வந்து நீங்கள் 40+ ஆனாலும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். நான் வந்து சில விஷயங்கள் வந்து சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக யூரினே போக மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுவேன். ஏன்னா நான் வந்து அப்போதான் அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சொல்லி இதெல்லாம் உண்மையா மேம்? இல்லை, இதெல்லாம் தவறு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஈஸியாக யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட யூரித்ராவோட அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் தான், மேலே விட வந்து அது சிறுசு. ஸோ ஆனால் அவங்களுக்கு நல்லாவே ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ் வந்து பிளாடர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிரும். நிறைய ஃபீமேல் நான் வந்து கேட்டிருக்கேன். யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது யூரின் போவேன் டாக்டர், ஸ்கூலில் வந்து டாய்லெட்லாம் நல்லா இருக்காது, அதனால ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து தான் போவேன், தண்ணியும் நான் சரியாக குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து தவறு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நாளடைவில் பிளாடர் வந்து வீக் ஆகும். ஆனால் ஸோ இந்த மைண்டுனால அடிக்கடி யூரின் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்ம சொல்லுவோம். யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே போகாதீங்க, கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க, உங்களால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமாங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத அந்த பிளாடரோட ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்காக வந்து நம்ம சொல்லுவோம். அது அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு யூரின் வந்தது அப்படின்னா நம்ம முடிஞ்ச மட்டும் அதை வந்து ஒரு டைமிங்குள்ளே வந்து ஒரு 4 hours இருக்குது அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து போயிடுறது நல்லது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும், வீக்னஸ் வந்து நாளடைவில் வந்து வரலாம். ஸோ எல்லாருமே ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு இல்லை, மைண்டுனால அடிக்கடி வந்து யூரின் போகிறவங்க மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுமே, அவங்களும் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 40 வயது கடந்துட்டா அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு நம்ம வந்து வெக்கப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சரியான அவேர்னஸ், அதுக்கப்புறம் மருத்துவரோட ஆலோசனை இருந்தாலே போதும். 40 வயதுக்கு மேலேயும் நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வந்து லீட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். நன்றி. நலமே நலம் தருமே தினம் தினமே, மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே. प्रसन्न आत्मेंद्रिय मनः डॉक्टर श्री वर्मा इंटरनेशनल आयुर्वेदा एक्सपर्ट PCR ஹெர்பல் ஹாஸ்பிடல் சித்தா ஆயுர்வேத மருந்துகளின் சங்கமம் தமிழகம் முழுவதும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 1 வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946634
6635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா.